ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ப்ரொக்கோலி ஆம்லேட் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அது சூடானதும் நம்ம ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். அந்த 5 மினிட்ஸ்லேயே காய் வெந்துடும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து இது மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட இப்போது நான் முட்டை சேர்க்க போகிறேன். நான் 3 முட்டை சேர்க்குறேன். இந்த 3 முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆம்லேட் வரும். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் 4 பேருக்கு செய்கிறேன். 3 முட்டையிலே எனக்கு 4 ஆம்லேட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போது கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு தரதுனால பச்சை மிளகா சேர்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பில் கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது சூடானதும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தரதுனால நீங்கள் பட்டர் சேர்த்தும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பிடலாம் நம்ம. இப்போது மற்ற பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ப்ரொக்கோலி ஆம்லேட் ரெடி ஆகிடும். இதேமாரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.